தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப முக்கியமா பார்க்கறது சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கிராஷ் டெஸ்ட்ல இந்த காரு எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும். அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கார்ல இருக்கிற இந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அதுதான் ஏர் பேக் அப்படின்னு நம்ம சொல்றோம், சீட் பெல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி என்னென்ன சேஃப்டி விஷயங்கள்லாம் இருக்கோ அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா டெக்னிக்கலா வித் டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏர் பேக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏர் பேக் அப்படின்னு நம்ம சொல்றோமே, ஆனா இப்படி ஒரு பார்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு உள்ளதான் ஏர் பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு கார்ல 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்ரியா ஒரு பேஸ் வேரியண்ட்ல இருந்தே வேணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியா கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராஷ் டெஸ்ட்ல நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பேஸ் வேரியண்ட்டை எடுத்து தான் உங்களுக்கு அந்த கிராஷ் டெஸ்ட்டே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த காரில் 6 ஏர் பேக்கும் இருக்கிற ஒரு காரை எடுத்து தான் அந்த கிராஷ் டெஸ்ட்டே பண்ணுறாங்க. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஸ்டாருங்கிறது மினிமம் கேரண்டியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஸ்டேரிங்கில் இருக்கிற ஒரு ஏர் பேக். இது மாதிரியே கோ பேசஞ்சருக்கு ஒரு ஹரிசானலாக ஒரு ஷேப்பில் இருக்கும். சைடு ஏர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு காரோட ஃபுல் லென்த்துக்குமே வந்து ஏர் பேக்கு 2 சைட்லையும் இருக்கும். அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் சீட்டில் கோ பேசஞ்சருக்கு லெஃப்ட் சைட்லையும் டிரைவருக்கு ரைட் சைட்லையும் இருக்கும். அப்போ நீங்கள் கண்ணாடியில் போய் மோதாத அளவுக்கு உங்களை சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக ஒரு பலூன் ஷேப்பில் இந்த ஏர் பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அது பலூனை எப்படி மாறுது, இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காரில் ஏர் பேக் அப்படிங்கிறது இப்போ நம்ம வெளியில் பார்த்த அந்த ஸ்டேரிங்கில் இருக்கிற ஏர் பேக் வந்து இங்கே தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது ஓப்பன் ஆகும். அவ்வளோ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படி பலூன் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் போய் அதில் இடிக்கிற அந்த டைமிங்கு, அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சில் வந்து படார்னு அந்த ஏர் பேக் வந்து அடிக்கும். அப்போ அவ்வளோ ஃபோர்ஸில் உங்கள் ஃபேஸில் அதை அடிக்கும் போது அந்த ஏர் பேக்கையே வந்து நம்ம ஃபேஸை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய இன்ஜுரியே வந்து நமக்கு ஃபேஸுக்கு வந்து அது கிரியேட் பண்ணும். மேபி அது ஹெட் இன்ஜுரியாக கூட மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி அதாவது அந்த டைமிங்க்கு முன்னாடி இப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காரில் சீட் பெல்ட் வந்து நம்ம போடணும். அப்போ நம்ம காரில் வந்து சீட் பெல்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து இப்படி நம்ம லாக் பண்ணுறோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்படி வந்து நமக்கு சீட் பெல்ட்டை இப்படி நம்ம போட்டிருக்கோம். நான் வந்து சும்மா ஃப்ரீயாக இப்படி போகிறேன் அப்படின்னா அது வந்து நம்மளை அலோவ் பண்ணுது. இன்கேஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சடனாக ஒரு புல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் சீட் பெல்ட்டை பாருங்கள், நான் சும்மா இழுக்கிறேன், அழகாக இவ்வளோ தூரம் நமக்கு வருது. இதே இது ஒரு ஃபோர்ஸாக இழுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், அது நம்மளை லாக் பண்ணும். அப்படி லாக் பண்ணுறது ரொம்ப நம்மளை இப்படி கூட வரவிடாத அளவுக்குலாம் லாக் பண்ணாது, அப்படி விட்டு இப்படி லாக் பண்ணது பாருங்கள். ஒரு சின்ன கேப் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, இப்படி நீங்கள் போகிற அந்த கேப்பு இந்த சைஸுக்குள்ளேயே உங்களை வந்து அது லாக் பண்ணும். இன்கேஸ் உடம்புலே வச்சு அதை லாக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸில் நமக்கு இங்கே செஸ்ட்டில் இருக்கிற போனுக்கும் நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த சீட் பெல்ட். இந்த சீட் பெல்ட் தான் இந்த காரில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர்லேயே நம்ம உயிரை காப்பாற்றுறதுல மோர் தென் 70% ஒர்க்கு வந்து இந்த சீட் பெல்ட் தான் நம்மளை காப்பாற்றுது. இந்த சீட் பெல்ட் போடாமல் நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உயிர் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ கம்பல்சரியாக நீங்கள் சீட் பெல்ட் போட்டு தான் நீங்கள் காரை வந்து ட்ரைவ் பண்ணணும், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் வந்து இந்த சீட் பெல்ட் நீங்கள் போடலை அப்படின்னா இந்த ஏர் பேக் வந்து ஓப்பனே ஆகாது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த சீட் பெல்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் போய் மோதிடுவீங்க. அப்போ அந்த டைமிங் மிஸ்மேட்ச் ஆயிரும். அப்போ போய் மோதும் போது
ஒன்று அந்த ஏர் பேக்கே உங்கள் மூஞ்சை வந்து டேமேஜ் பண்ணுது, இல்லைன்னா அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேரிங்கில் போய் ஓங்கி வந்து நீங்கள் அடிச்சிருவீங்க. இது அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் சீட் பெல்ட் போட்டால்தான் உங்களோட ஏர் பேக்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ தான் உங்களோட ஃபேஸையும் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால காரில் ஏறின உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த சீட் பெல்ட்டை கம்பல்சரியாக நீங்கள் போடுங்க. ரைட், இப்போ இந்த ஏர் பேக் வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம போய் அதில் மோதிட்டோம். சரியா? அப்போ அதுலேருந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இது பலூனாக மாறினது அப்படி பலூனாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா என்னாகும், நம்ம ஃபேஸ் வந்து அதுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டு நமக்கு ப்ரீத்திங் ட்ரபிளுக்கு வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் போய் மோதி உங்களை கிராஜுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை அந்த ஸ்டேரிங் மேலே லேண்ட் பண்ண விடணும். அப்போ அந்த பலூனோட ஷேப் வந்து ஸ்லோவாக காற்று வந்து வெளியில் போகணும். அதுக்காக தான் 2 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து அந்த ஹோல் வழியாக அப்படியே வெளியில் போகும். அப்போ அந்த பலூன் வந்து அப்படியே ஸ்லோவாக காற்று போய் சேஃபாக உங்களை ஸ்டேரிங் மேலே லேண்ட் பண்ண அலோவ் பண்ணும். அதுதான் இந்த சைடில் இருக்கிற அந்த ஏர் பேக்கோட ஒர்க். இதே மாதிரி ஏர் பேக் வந்து நமக்கு இங்கே சைட்லேயும் இருக்குது, அதே மாதிரி அந்த சைட்லேயும் கொடுக்குறாங்க, இந்த சைடும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரியர்லேயும் நமக்கு வந்து இந்த சைடு ஏர் பேக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ அந்த சைடு ஏர் பேக் வந்து இப்படி பலூன் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்னென்னா, இப்படி சைடில் போய் இப்படி கண்ணாடியில் நம்ம போய் இடித்து நம்ம தலை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடு ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாஃப்டாக நீங்கள் போயிட்டு லேண்ட் பண்ணிடுவீங்க. சைடில் டோர்லேயும் எந்த இடத்துலையும் நீங்கள் போய் இடிக்காமல் உங்களை அப்படியே சீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஏர் பேக்கோட ஒர்க்கு. இந்த கோஆப்போசிட் சைடில் ஏர் பேக் எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே இந்த டேஷுக்கு உள்ளே வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்படி தான் வந்து இந்த கோஆப்போசிட் சைடில் இருக்கிற ஏர் பேக் இருக்கும். இப்போ ஸ்டேரிங்கில் இருக்கிற ஏர் பேக்குக்கும் இந்த ஏர் பேக்கோட சைஸுக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது என்ன சைஸில் இருக்குது, இது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நீளத்தில் வந்து அந்த ஏர் பேக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த சைடில் இருக்கிறவர் ட்ராவல் ஆக போகிற டிஸ்டன்ஸே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டிரைவர் வந்து மோஸ்ட்லி ஸ்டேரிங்கில் தான் போய் மோதுவார். பட் இவர் வந்து இப்படி சைடில் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு பெரிய பலூனாகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி டேஷ்க்குள்ளே வந்து இது இருக்கும். இப்படி ஒரு தனியாகவே ஒரு ஃப்ரேம் இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. உதாரணத்துக்கு இந்த கார்லேயும் அங்கே ஒரு ஏர் பேக் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் அது இருக்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. இந்த ஷீட் வந்து இதோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பட் அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது ஒரு டோர் மாதிரி என்ன ஆகும்னா, அப்படியே உங்களுக்கு இதை பிச்சுக்கிட்டு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். சரியா? அப்படி ஓப்பன் ஆகி அது அந்த பலூன் வந்து இம்மீடியட்டாக வெளியே வரும். அப்போது கோபாசஞ்சரில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சீட் பெல்ட் வந்து போடணும். அப்படி போட்டால்தான் உங்களோட உயிரை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். அதனால் கண்டிப்பாக காரில் ஏறின உடனே டிரைவர் மட்டும் கிடையாது, பக்கத்தில் கோபாசஞ்சரில் இருக்கிறவரையும் நீங்கள் சீட் பெல்ட்டை வந்து கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அவருமே வந்து போய் மோதுறதுக்கு முன்னாடி ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகாமல் சேஃபாக அவர் போய் லேண்ட் ஆவார். இன்னொரு தப்பு, இப்போ சமீபத்தில் வந்து நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருந்தோம். நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை, அதாவது கை குழந்தையாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தையமாக என்ன பண்ணுவோம், நம்ம சீட் பெல்ட் இப்படி போட்டுக்கிடுவோம். ஆனால் சீட் பெல்ட்டுக்கு வெளியில் ஒரு குழந்தைய வந்து நம்ம இப்படி மடியில் உட்கார வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம போவோம். சரியா? அப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம வந்து நல்லா தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறோம், அதனால அது போய் முன்னாடி மோதாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது அஃப்கோர்ஸ் ட்ரூ தான். ஆனால் இந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து இருக்குது. அப்போ அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு அந்த ஏர் பேக்கை போய் மோத போகிறது எங்கே அப்படின்னா, அந்த குழந்தையோட மூஞ்சில் தான் வந்து அது போய் அந்த ஃபேஸில் தான் அது போய் மோதும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குழந்தை அப்படி தான் வந்து இறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை இப்படி உட்கார வச்சு நீங்கள் கூட்டுட்டு போகாதீங்க. சேஃபாக, அதாவது பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சிடென்ட்னு ஆச்சுன்னா முதல் பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தை தான். அதனால அவங்கள கண்டிப்பாக ரியரில் உட்கார்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அதுவும் கை குழந்தையாக இருந்தாங்கன்னா ரியரில் ஒரு ப்ராப்பரான சீட் செட்டப்பில் ஐசோஃபிக்ஸில் அவங்கள உட்கார வச்சு நீங்கள் சீட் பெல்ட் போடணும். இல்லை நீங்கள் மட்டும்தான் ஓட்டிகிட்டு போகிறீங்க, என் குழந்தைய நான் சீட் பெல்ட் போட்டு உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தையோட ஹைட்டு அட்லீஸ்ட் அந்த சீட் பெல்ட் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும்னா, உட்கார வச்சுட்டு
கரெக்டாக கழுத்தில் வந்து அந்த சீட் பெல்ட் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவுமே ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ ஒரு பிரேக் போடுறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இம்மீடியட்டாக வந்து என்ன ஆகும், முன்னாடி வரும். அப்படி வரும்போது கழுத்தில் தான் அந்த சீட் பெல்ட்டே போயிட்டு அப்படி போய் லாக் ஆகும். அப்பையும் பெரிய ஒரு ரிஸ்கில் போய் அது முடியும். அதனால அந்த க்ரோ ஆகாத கிட்ஸு கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணவே கூடாது. அவங்களோட சீட் வந்து கண்டிப்பாக ரியர் சீட்டாக தான் இருக்கணும். வித் ப்ராப்பரான சீட் பெல்ட் செட்டப்பில் அவங்க உட்காந்துருக்கணும். சரியா? இப்போ இந்த கோ பேசஞ்சர் வந்து நான் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறேன், அப்போ எனக்கு இந்த ஏர் பேக் வந்து இன்கேஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய லாஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்போ சமீபத்தில் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இந்த கோ பேசஞ்சரோட சீட் பெல்ட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் ஆகும்போது இன்கேஸ் நடந்ததுன்னா உங்களுக்குரிய ஏர் பேக் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஆனால் அது ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவர் ஒரு ரிஸ்கில் போய் தான் வந்து முடிவார். அதனால் அது எப்பயுமே ஆனில் வச்சுக்கிறது நல்லது. அதுக்குரிய செலவை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம்.